Hello friends, welcome to Powerful Learning. Intermediate plus core Java concepts இருக்கிற மாதிரி ஃப்ரீ ப்ராஜெக்ட் வித் சோர்ஸ் கூட பார்க்க போகிறோம். நீங்கள் ஸ்டூடெண்ட் ஒரு ஃப்ரெஷராக இருக்கீங்கன்னா உங்கள் ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட்ஸ்க்கு இதை யூஸ் பண்ணி எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி உங்கள் கோடிங் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கும் நீங்கள் இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு குட்டி அப்டேட், நம்மளுடைய சேனலில் ப்ராஜெக்ட் வித் கோட்னே ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது. அதில் டேட்டா சயின்ஸ், மிஷின் லேர்னிங், ஃப்ரண்ட் அண்ட் பேக் எண்ட்னு சொல்லி நிறைய ப்ராஜெக்ட் வித் ஃப்ரீ சோர்ஸ் கூட அப்லோட் பண்ணியிருக்கேன். வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. எலக்ட்ரானிக் ஃபீல்டுக்கும் அப்லோட் ஆயிருக்கு. இந்த எலக்ட்ரானிக் ஃப்ரீ ப்ராஜெக்ட் வித் சோர்ஸ் கோடில் கமெண்ட் செஷனில் நம்மளுடைய சப்போர்ட்டர் ஒருத்தவங்க இந்த மாதிரி நீங்கள் ப்ராஜெக்ட் போடுறனால தான் ஸ்டூடெண்ட்ஸ் க்ரியேட்டிவிட்டி குறையுதுன்னு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ மெயினாக இந்த ப்ராஜெக்ட் வித் சோர்ஸ் கோட் போடுறதே ப்ராக்டிஸ் செஷனுக்கும் ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட்ஸ்க்கும் கைட் பண்ணுறதுக்கும் கைடன்ஸ் இல்லை, எப்படி பண்ணுறதுனே தெரியலங்கிறனால தான் நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் காண்டாக்ட் பண்ணி நான் வீடியோ போட சொல்கிறீங்க. அதனால தான் நானும் இதை போஸ்ட் பண்ணுறேன். பவர்ஃபுல் லேர்னிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ நம்ம பார்க்கக்கூடிய எல்லா சோர்ஸ் கோடுமே வந்துட்டு கிட்ஹப்பில் தான் இருக்கக்கூடியது. கிட்ஹப் வந்துட்டு ஓப்பன் சோர்ஸ் தான், யார் வேணாலும் யாரோடைய கோட்னாலும் யூஸ் பண்ணலான்னு சொல்லி டெவலப்பர் அக்ரி பண்ணி கொடுக்கறது தான். ஒன்ஸ் நீங்கள் சாஃப்ட்வேர் கம்பெனிக்குள்ளே போனாலுமே நீங்கள் டெவலப் பண்ணுற கோடை மற்ற டீம் மெம்பர்ஸ் இல்லாட்டி நீங்கள் உங்கள் டீமுக்குள்ளேயே ஷேர் பண்ணனாலுமே நீங்கள் இந்த வெர்ஷன் கண்ட்ரோல் யூஸ் பண்ணி போகிறீங்க. இந்த வீடியோவில் சாப்டர்ஸும் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். நம்ம ஃபஸ்ட்டு கேட்டகரி வந்துட்டு பிகினர் லெவலுக்கு தான் ஏற்ற மாதிரி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் ஜாவா ஸ்னேக் கேம். இதுலேயே உங்களுக்கு கோடெல்லாம் போட்டு கொடுத்துருப்பாங்க. மெயினாக நீங்கள் பார்க்கக்கூடியது ரீட்மீன்னு ஒரு ஃபைல் இருக்கும். ஸோ இந்த ஃபைலில் தான் நீங்கள் எப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேம் வந்துட்டு ஓவர்வியூ எப்படி இருக்கும், எப்படி இருக்குங்கிறத இங்கே சொல்லியிருக்காங்க. ஃபர்தராக நீங்கள் இந்த செஷனும் ரீட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அவங்க அதே ரீட்மீலேயே லிங்க் கொடுத்துருந்தாங்க, அதுலேருந்து நேவிகேட் ஆகி தான் இங்கே வந்திருக்கேன். நீங்கள் டெவலப் பண்ண போகிறது 2D கேம். இதிலே அவங்க டுட்டோரியல் கொடுத்துருப்பாங்க, அதுக்கான ரெப்போ தான் நான் உங்களுக்கு காமிச்சது. ஸோ இந்த கேமோடைய ஓவர்வியூ எப்படி இருக்கும், எப்படிலாம் நீங்கள் டெவலப் பண்ண போகிறீங்கன்னு கொடுத்துருக்காங்க. சோர்ஸ் கோட் நீங்கள் இங்கேயே பார்த்துக்கலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் பொறுமையாக படிச்சும் தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு உங்கள் குளோபல் வேரியபிளாக ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிளாஸ் ஆர் மெத்தட் வச்சு எப்படி இவங்க இன்டகிரேட் பண்ணுறாங்கங்கிறத தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது சிவி ரெஸ்யூமே பில்டருக்கானது. உங்களுடைய ரெஸ்யூமே ஆர் சிவியை நீங்கள் எப்படி பில்ட் பண்ணலாங்கிற மாதிரி தான் இந்த ஜாவா சோர்ஸ் கோட் வச்சு இந்த ரெப்போ கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரெப்போவை நீங்கள் அப்படியே க்ளோன் பண்ணிக்கலாம், இல்லாட்டி ஃபோர்க் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். சப்போஸ் கிட் ஹப்னா என்னன்னு தெரியல, எப்படி க்ளோன் பண்ணி எப்படி கோட்லாம் டவுன்லோட் பண்ணி ஒர்க் பண்ணணும்னு தெரியலனா ஆல்ரெடி இதுக்கான ஃப்ரீ சர்டிஃபிகேஷன் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் எவ்வளோ இம்பார்ட்டனோ அதே அளவுக்கு வெர்ஷன் கண்ட்ரோல் டூலும் இம்பார்ட்டனாக தான் இருக்கும். இதில் நீங்கள் ஜாவா அப்ளிகேஷன் ப்ரொஃபஷனலாக எப்படி ஃபுல் ஃபார்மெட்டாக ரெஸ்யூமே அண்ட் சிவி கிரியேட் பண்ணலான்னு தான் பார்க்க போகிறீங்க. கான்ட்ரிபியூட்டர்ஸ் யாருன்னு சொல்லியிருக்காங்க. ப்ரெசன்டேஷன் ஃபைல் வந்துட்டு இந்த லிங்க்கில் அப்லோட் ஆகிருக்கு, நீங்கள் அதை நேவிகேட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய பிகினர் லெவலுக்கான ப்ராஜெக்டோட நேம் ஆன்லைன் சர்வே சிஸ்டம். இதில் நீங்கள் பேசிக்காக ஆன்லைனில் க்ரியேட் பண்ணி எப்படி பப்ளிஷ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத கிராஃபிக்காக விஷுவலைஸ் பண்ணி பார்க்க போகிறீங்க. இந்த ரெப்போவில் மொத்தம் எவ்வளோ ஃபோல்டர் இருக்கணும்னு நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ ஓவர்வியூ கொடுத்துருப்பாங்க. இது பிகினருக்கு மட்டுமே ஆப்டாக இருக்கும். சைடில் என்னென்ன லாங்குவேஜ் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஜாவாஸ்கிரிப்ட், C#, அப்புறம் அதர் லாங்குவேஜும் இன்க்ளூட் ஆகிருக்கு. ஸோ இதுவுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது 100% ஃபுல்லி ஒன்லி ஜாவா லாங்குவேஜ் மட்டுமே வச்சு ப்ரிப்பேர் பண்ண பாஸ்வேர்ட் ஜென்ரேட்டருக்கான ரெப்பாசிட்ரி. இந்த ரெப்பாசிட்ரியில் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஃபோல்டர்ஸ் இருக்கும். நீங்கள் பேசிக்காக ஃபோர்க் பண்ணி உங்களுடைய லோக்கலுக்கு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வரையும் 91 மெம்பர்ஸ் இதை ஃபோர்க் பண்ணி யூஸ் பண்ணி பார்த்துருக்காங்க. கீழே வந்துட்டு எத்தனை ஸ்டார்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். இவங்களே இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க, இதில் என்னெல்லாம் இருக்கும், நீங்கள் எப்படி ஒர்க் பண்ண போகிறீங்க. ஃபங்க்ஷனாலிட்டி அவங்க ஒரு லிங்க்கை ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பாஸ்வேர்ட் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு எந்த மாதிரிலாம் அப்பர் கேஸ் லோவர் கேஸ்லாம் எப்படி இன்க்ளூட் ஆயிருக்கணுங்கிறதெல்லாம் பார்த்துக்கலாம். அதே மாதிரி பாஸ்வேர்டு ஸ்ட்ரென்த் எல்லாம் செக் பண்ணுறது ஒரு பேசிக்கான லாகின் க்ரெடென்ஷியலில் இருக்கக்கூடியது. நெக்ஸ்ட் எப்படி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் நம்ம டிஸ்பிளே பண்ணணுங்கிறதையும் இவங்களே இதிலே சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இன்டர்மீடியட் லெவலுக்கானது. இது பேசிக்காக ஜாவா பேஸ் பண்ணி தான் ஃபுல்லி எழுதியிருக்காங்க. டேட்டா விஷுவலைசேஷன் ப்ராஜெக்ட்டு. இதில் மொத்தம் எவ்வளோ ஃபோல்டர் இருக்குங்கிறதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். சைடில் பார்த்திங்கன்னா இதில் மொத்தம் 7 டெவலப்பர்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் டேட்டா விஷுவலைசேஷன் ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி பிளாட் பண்ணணும், ஃபிட்டிங், இந்த மாதிரிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஸோ உங்களுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் நீங்கள் என்ரோல் பண்ணிக்கலாம். ப்ளஸ் உங்களுக்கு பவர் BI டேஷ்போர்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்குனாலுமே அதுக்கு நான் ஃப்ரீ சர்டிஃபிகேஷன் பை மைக்ரோசாஃப்டோட தான் அப்லோட் பண்ணியிருக்கேன். லிங்க் வேணாலும் நீங்கள் கமெண்ட் செஷனில் கேட்கலாம். நீங்கள் டெவலப் பண்ணுற கோடில் ஹிஸ்டோகிராமோடைய அவுட்புட் எப்படி இருக்குங்கிறதையும் நீங்கள் இங்கே விஷுவலைஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கிராஃபும் கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் ரியல் டைமாக ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட்ஸ்க்கும் இந்த அனாலிசிஸில் எடுக்கிறதுக்கும் இன்டெகிரேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம்.
வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு ரெக்வஸ்ட், என்னோடைய சேனலை 82% சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட். என்னோட வீடியோ ஏதோ பிடிச்சிருந்தா தேங்க்ஸுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணி உங்களால் முடிஞ்ச கான்ட்ரிபியூஷன் எனக்கு கொடுத்து சப்போர்ட் பண்ணலாம். பை அண்ட் சென்டுங்கிற ஸ்டிக்கர் மூலிமா கொடுத்துருக்கிற இந்த ஆப்ஷன் மூலிமா நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது மல்டிபிள் லாங்குவேஜ் இன்க்ளூட் ஆயிருக்கு. ஜாவாஸ்கிரிப்ட், ஜாவா, HTML, CSS எல்லாம் இன்க்ளூட் ஆயிருக்கக்கூடியது. சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் ஃபார் ஷிப் ஸ்பேர்ஸ் பார்ட். இது நீங்கள் ரியல் டைமாக வேணுனாலுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்துக்கலாம், இல்லை எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்னாலுமே போட்டுக்கலாம். ஒரு வீடியோக்கான லிங்க் கொடுத்துருக்காங்க. எப்படி நம்ம ஐடி இல்லைலாம் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எந்தில் கோட் பண்ணலாங்கிறத ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. டூல்ஸு ப்ளஸ் சாஃப்ட்வேர்லாம் ரெப்போட்ரியோட ஸ்ட்ரக்சர்ஸ் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி HTML, CSS, JS அண்ட் ஜாவா இதில் இன்க்ளூட் ஆயிருக்கு. ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் ஃபாலோ பண்ணி நீங்கள் இந்த ரெப்போசிட்டரியை ஃபோர்க் பண்ணி நீங்கள் ஃபர்தராக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். டெமோ வீடியோ இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க, அதுவும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எப்படி க்ளோன் பண்ணணுங்கிற கமெண்ட்டும் இவங்களே பிகினருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் MySQLம் இன்க்ளூட் பண்ண போகிறீங்க, அதாவது DB கனெக்ஷனும் இன்க்ளூட் பண்ண போகிறீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அதை எப்படி நம்ம ரன் பண்ணுங்கிறதையும் நீங்கள் இவங்களே ஸ்க்ரீன்ஷாட்டோட உங்களை கைட் பண்ணியிருக்காங்க. ஜாவாங்கிறனால மேவன் டிபெண்டன்சியும் இருக்குது. ஸோ மேவன் டிபெண்டன்சி வரும்போது அதுக்கு நம்ம எப்படிலாம் ஒர்க் பண்ணணும், எப்படி கான்ஃபிகர் பண்ணுங்கிற டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் நீங்கள் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன் மெடிக்கல் சென்டர் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இதுவும் இன்டர்மீடியட் ப்ராஜெக்ட் கீழே தான் வரப்போகுது. வெப் பேஸ்ட் ஆன்லைனில் இருக்கும். சைடில் எவ்வளோ கான்ட்ரிபியூட்டர்ஸ் நீங்கள் பார்த்துக்கலாம். JSம் இன்க்ளூட் ஆயிருக்கு. ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேஸ் பண்ணியும் இருக்கும். ப்ளஸ் இதில் ஜாவாவும் உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் அண்ட்லேயும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, விஷுவலைஸ் பண்ணுறதுலாம் பிடிக்குனாலுமே நீங்கள் இதில் என்ஜாய் பண்ணிக்கலாம். ஸ்டைலிங்க்கு நீங்கள் இப்போ இருக்கிற CSS லேட்டஸ்ட் லைப்ரரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பூட்ஸ்ட்ராப்பில் லேட்டஸ்ட் வெர்ஷன், அதே மாதிரி டெய்ல்விண்ட், ரியாக்ட் JSல மாற்றினாலுமே உங்களுக்கு அதில் நாலேஜ் இருந்துச்சுன்னா பண்ணலாம். இதுக்கு நீங்கள் ஆஃப்கோர்ஸ் JDK இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லாட்டி NetBeans ID யூஸ் பண்ணி நீங்கள் ரெண்டுத்தையும் வச்சு தான் ஒர்க் பண்ணணும். MySQL டேட்டா பேஸும் நீங்கள் இதில் யூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ இதில் பேசிக்காக ஓவர்வியூ இங்கே கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ரீட்மீ படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன் எலக்ட்ரிசிட்டி பில்லிங் சிஸ்டம்கானது. ஆஸ் யூஷுவல் நீங்கள் ஃபோர்க் பண்ணிக்கலாம். இப்போ வரையும் 58 மெம்பர்ஸ் இதை ஃபோர்க் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கை பேஸ்டு தான். ஜாவா ஸ்விங்கும் இருக்கும், அதே மாதிரி MySQL கனெக்ஷனும் பண்ண போகிறீங்க. 100% ஜாவா பேஸ் பண்ணி தான் இருக்குது. யூசர் வந்துட்டு எப்படி பில் ஜென்ரேட் பண்ணலாம், எப்படி பே பண்ணுறாங்க, கஸ்டமர்ஸ் எப்படி ஆட் பண்ணணும், பர்சனல் லாகின் வச்சு எப்படி அவங்களோட எக்ஸ்பென்சஸை கால்குலேட் பண்ணுங்கிற மாதிரி பேசிக்கான ப்ராஜெக்ட்ஸ் இதில் இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் ஜாவா வேர்ட் கவுண்ட். ஜாவா அப்ளிகேஷன் வந்துட்டு ஜாவா 8 வச்சு பில்ட் பண்ணியிருக்கிறது. ஸோ இதில் வந்துட்டு லினக்ஸ் WC டூல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா அதோடைய டிஸ்கிரிப்ஷன் ஓவர்வியூவாக கொடுத்துருக்காங்க. இதுவுமே 100% ஜாவா ஒன்லி அந்த லாங்குவேஜ் வச்சு தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. நிறைய ஹைப்பர் லிங்க்ஸ் இருக்கும், அதை வச்சும் நீங்கள் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன் எக்ஸாம் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் சிஸ்டம் யூஸிங் JSP சர்வர்லெட். இதுவும் NetBeans வச்சு நீங்கள் பார்த்துக்கலாம். அப்படி இல்லாட்டி விஷுவல் ஸ்டுடியோ கோட்லேயும் நீங்கள் ஜாவா போட்டுக்கலாம். பட் நீங்கள் ரன் பண்ணி பார்க்கணுன்னா அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுற டூலே எடுத்துக்கலாம். DBன்னு பார்க்கும்போது MySQL யூஸ் பண்ணுறாங்க. இதுவும் 100% வந்துட்டு ஜாவா பேஸ் பண்ணி ஸ்டைலிங்க்கு CSS யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்க்கலாம். எப்படி டவுன்லோட் பண்ணி எப்படி அன்சிப் பண்ணணும், எப்படி நம்ம அதில் இம்போர்ட் பண்ணி ஒர்க் பண்ணலாங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்பொழுது நம்ம பார்க்கக்கூடியது எல்லாமே கோர் ஜாவா பேஸ் பண்ணியிருக்கிற ப்ராஜெக்ட் வித் சோர்ஸ் கோட். ஃபர்ஸ்ட் ஒன் ஃபேஸ் ரெகனைசேஷன். இதில் நீங்கள் ரெப்போ இருக்குது சொன்ன மாதிரி நீங்கள் ஃபோர்க் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி டேரெக்டாகவே நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். MySQL, ஜாவா, இமேஜ் ப்ராசஸிங் எல்லாமே இன்க்ளூட் ஆக போகுது. 100% ஜாவா லாங்குவேஜ் பேஸ் பண்ணது. இங்கே லிங்க் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட் எப்படி டெஸ்ட் ஆகிருக்கு, DBலாம் எப்படி இன்ஸ்டால் பண்ணுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் நீங்கள் இங்கேருந்தே ஃபாலோ பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன் கோர் ஜாவாவுடைய மினி ப்ராஜெக்ட் இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடட் விண்டோ பேஸ்ட் அப்ளிகேஷன் பேஸ் பண்ணி நீங்கள் பண்ண போகிறீங்க. இதோடைய ஃபோல்டர் எல்லாம் நீட்டாக அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லி 100% ஜாவா பேஸ் பண்ணி தான் இருக்குது. இதை நீங்கள் அப்படியே டவுன்லோட் பண்ணி ரன் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன் கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட் ப்ராஜெக்ட். இது ஒரு சிம்பிள் ப்ராஜெக்ட் தான், கோர் ஜாவா பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது. இதுவுமே நீங்கள் அப்படியே டவுன்லோட் பண்ணிக்கலாம். இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் JS, HTML, ஜாவா, CSS, ஷெல் ப்ளஸ் பேட்ச் ஃபைல், இது நிறைய கான்செப்ட் ஸ்டைலிங்கும் இன்க்ளூட் ஆயிருக்கு. ஸோ உங்களுக்கு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கும். எப்படி இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பண்ணணும், CSV ஃபைல்ஸை கிளைண்ட்டோடைய டேட்டா எப்படி சர்ச் பண்ணணும், PDF ஃபைல்ஸ் எப்படி பிரிண்ட் பண்ணலாங்கிற மாதிரி பேசிக் கான்செப்ட்ஸ்லாம் நீங்கள் இங்கே பார்ப்பீங்க. ஆத்தர் யாருன்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் காக்னிட்டிவ் கேம்கானது. இதுவும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட் தான். மொத்தம் 2 கான்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்காங்க. 100% ஜாவா பேஸ் பண்ணது. ப்ராஜெக்ட் டைட்டில் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் அவங்களே ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. வீடியோவில் காமிச்ச இது எல்லாத்துக்கான லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன்.
டிஸ்கிரிப்ஷனுக்கு இப்போ எப்படி போகலான்னு பார்க்கலாம். வீடியோ டைட்டில் கீழே மோர்ங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் ஆகும். இப்போது கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா 5 இம்பார்ட்டன்ட் வீடியோஸ் கொடுத்துருப்பேன். இதெல்லாம் மஸ்ட் சீங்கிற மாதிரியே யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இது வேணுங்கிறவங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ ஜஸ்ட் மேலே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அகெயின் மோருங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் ஃபுல்லி எக்ஸ்பேண்ட் ஆகும். இங்கே யூஸ்ஃபுல் லிங்க், அப்ளை லிங்க்ஸ் எல்லாமே இருக்கும். வீடியோவை தொடர்ந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு நன்றி. உங்களுக்கு இதே மாதிரி ஏதோ ஒரு கோர்ஸ் வேணா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க.